ஓகே, நாகநந்தினி வணக்கம். நாகநந்தினி, விஜய் வணக்கம் சார். பேசுனதெல்லாம் கேட்டிங்களா? கேட்டோம் சார். கேட்டிங்களா? ஆமா. சரி. அதாவது அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, எக்கச்சக்கமான தடைகளை அந்த கட்சிக்கு திமுக விதிக்கிறது. தொண்டர்களை பார்க்க விட மாட்டாங்குது, கூட்டம் நடத்த விட யாரோட மாட்டாங்குது. தொண்டர்களா சார்? ஆம், யாரோட தொண்டர்களை? யார் பார்க்க? அவருடைய தொண்டர்களை பார்க்க விடல நீங்க. சார், மக்களை அவரோட சந்திப்பதில் தொண்டர்கள் இல்ல இல்ல அவர்தான் இல்ல போய் ஒரே ஒரு பார்க்கணும். நிமிஷம் நான் என்ன கொஞ்சம் கேட்க அலோவ் பண்ணிருங்க. சரி. அவரை நீங்க பார்க்க விடல அப்படிங்கிறது இன்னைக்கு அவர் சொல்லி இருக்கக்கூடியது. நீங்க எல்லாரையும் பாசிசம்ங்கிறீங்களே, நீங்க மட்டும் செய்யறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காருல்ல. அந்த மாதிரி இந்த அரசு தடை போடுகிறதா? ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஒரு தெளிவு இருக்கணும். யாரு பாக்குறதுக்கு தடை போடுறா? அப்படி சுதந்திரம் இல்லாத ஒரு மாநிலமா இருக்கா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அதாவது ஒரு பொது கூட்டம், அதாவது பொதுக்குழு கூட்டம்ங்கிறது என்ன, ஒரு ஆடியோ லான்ச்சுக்குன்னு டிஃபரன்ஸே இல்லாம இவங்க ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க. இந்த திருக்குறள், இந்த பஞ்ச் டைலாக், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இதெல்லாம் சொல்றதெல்லாம் சார் இன்ஸ்டாகிராம் ரீலுக்கு வேணா சரியா இருக்கும். ஆனா ரியலுக்கு எல்லாம் இது ஒத்து வருமானு தெரியல. இன்னொன்னு, இவங்க எங்களைய எதிரி, அதாவது திமுக தான் எங்களுக்கு எதிரின்னு சொல்றது எங்களுக்கு உண்மையாலுமே சிரிப்பா இருக்கு சார். யாரோட கம்பேர் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. உண்மையா இதுக்கு முன்னாடி பேசினவர் சொன்ன மாதிரி மழைய பார்த்து மடு கூட சண்டை போடணும்னு நினைக்கலாம். இவங்க என்ன கேட்டகரியில இருக்காங்கன்னே தெரியல. இன்னும் எந்திரிச்சு வெளியவே வரல. இவங்க எல்லாம் எங்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி நெகிழ்ச்சியா இருக்கு. அது இன்னொரு விஷயம், மக்களை சந்திச்சே கிடையாது இது வரைக்கும். மக்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டதும் கூட கிடையாது. அதாவது லட்சக்கணக்கான பிரச்சனைகள் இங்க இருந்த போதும் எந்த விதமான ஒரு முன்னெடுப்பும் எடுக்காம, போராட்ட களத்துக்கு எங்கேயுமே நிக்காம, வெறும் சினிமா கவர்ச்சியின் மூலமாக மட்டும் நான் அரசியல் செஞ்சிருவேன், அதுவும் எடுத்தோன்னு முதலமைச்சர் தான், அதுக்கு ஆப்போனண்டே இல்ல அப்படின்ற அளவுக்கு இவங்கனால எப்படி பேச முடியுதுன்னு எனக்கு தெரியல சார். அப்புறம் இவங்க சொன்னதுல எல்லாத்துலயும் ஒரு விஷயத்துல நான் முரண்படுறேன். என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் தெரியாம கடைசியில போகும்போது ஒரு முக்கியமான ஒரு க்ளூவை விட்டுட்டு போயிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு ஒரே ஒரு எதிரி திமுக மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. இதத்தான் எடப்பாடியார் என்ன சொன்னாரு, எங்களுக்கு போட்டி திமுக அவர்கள் தான். அதே மாதிரி இன்னொன்னு, நம்மளுடைய பாசிசம் பாஜக அவங்க என்ன சொல்றாங்க, திமுக அப்படிங்கிறது அதை வீழ்த்தணும் அப்படிங்கறது எங்களுடைய ஒரே கொள்கை. அப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்து இருக்கிற நிலைப்பாடுலதான் இருக்கும். ஆக அப்ப திமுகவை மையப்படுத்தி தான் தமிழ்நாட்டுல ஒரு அரசியலே பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தீர்க்கமான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி இங்க யாரும் தடுக்கணும்ன்ற ஒரு கோட்பாடும் கிடையவே கிடையாது சார். இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. எதை பத்தியுமே பேசாம இல்லங்கிறீங்களேங்க. அதான் சார், ஒன்றிய அரசுனால சொல்லக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் இங்க நடந்துட்டு இருக்கு. இல்லாமல்லாம் இல்ல. சும்மாவா 234 தொகுதியிலேயே நீங்க கண்டன ஆர்ப்பாட்டங்களை போட்டு இந்தி திணிப்புக்காகவும் தொகுதி மறுசீரணைக்காகவும் அது போக நிதி பரிவர்த்தனைக்காகவும் இவ்வளவு போராட்டம் இங்க நடத்திட்டு இருக்கு. இத்தனை கூட்டங்கள் நாங்க நடத்திட்டு இருக்கோம். இத பத்தி எல்லாம் இவர் பேசவே இல்லை. அதுலயும் பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்காரு. அதாவது எங்களுடைய அரசியல் எதிரி டிஎம்கேவா, அதே மாதிரி எங்களுடைய கொள்கையினுடைய எதிரி பிஜேபியா. அப்ப நான் இவரை பார்த்து என்ன கேட்கிறேன், அவங்க அரசியல் நடத்துறதெல்லாம் சரியாதான் இருக்கா? அப்ப இதை இவர் ஏத்துக்கிறாரா? இல்ல சார், என்ன ஒரு கோட்பாட்டுல இவர் பேசுறாருன்னு எனக்கு புரியலையே. அப்புறம் அங்க நின்று லியோ அப்படின்னு பேசுறதும், வாட் ப்ரோ, என்ன ப்ரோ, என்னாச்சு ப்ரோ, டோட்டல் டைம் வேஸ்ட் ப்ரோ. அதை பத்தி கேட்கறதே எங்களுக்கு டைம் வேஸ்ட் மாதிரிதான் இருக்கு. இவங்கதான் உண்மைக்குமே பி டீம், இ டீம், சி டீம் வரைக்கும் மேல இருக்க ஒன்றிய என்ன சொல்லுதோ அதை கேட்டு இங்க தமிழ்நாட்டுல ஒரு பிளவை ஏற்படுத்தலாம்னு சொல்லி இவங்களும் ஆனா பேருக்கு முன்னாடி இந்த சினிமா பாணியில அதிமுகவையே ஓவர்டேக் பண்ற அளவுக்கு எம்ஜிஆர் மாதிரி நாங்க வரமாட்டோமா, எம்ஜிஆர் அரசியல் எங்களுக்கு வராதா, எங்க வர்றவங்க எல்லாம் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா, என்னங்க பேசுறீங்க, எங்களுக்கே புரியல. கொஞ்சம் கூட்டி, அதாவது வேர்வைங்கிறது நிலத்துல சிந்துறதே கிடையாது. கேரவன்ல உட்கார்ந்துட்டு நீங்க இன்னும் அரசியல் பேசிட்டே இருக்கீங்க. அதையும் இங்க இருக்க மக்கள் நம்புவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்காம இப்படி பாருங்க, இன்னைக்கு வக்பு சட்டம் ரொம்ப முன்னெடுப்பா எடுத்து வச்சுட்டு இருக்கோம். நேற்று
கூடி அதை சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டுச்சு. உங்க பக்கத்துல ஒரு இஸ்லாமிய பெண்களை உட்கார வச்சிட்டு இருக்கீங்க. அவங்களுக்காக ஒரு வார்த்தை நீங்க பேசுனீங்களா? கிடையாது. மும்மொழியிலன்ற பிரச்சனையில இந்த கல்வி இன்னைக்கு இத்தனை பேசினார்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே, கல்விக்கான நிதியை தமிழ்நாட்டுல ஏன் வந்து இன்னும் கொடுக்க மாட்டேங்குது இந்த ஒன்றிய அரசு அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டுக்கலாமே. இத்தனை ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணி இத்தனை பேசின திரு விஜய் அவர்கள் ஸ்கிரிப்ட்ல இந்த விஷயம் எல்லாம் மறந்து போச்சா இல்ல சேர்க்க மறந்துட்டாரா அப்படிங்கறதே தெரியல. ஒண்ணுக்கு கூட குரல் கொடுக்காம இருக்கீங்க. நீங்க எப்படி சார் அரசியல் இருந்து என்ன பண்ண போறீங்க? அதுக்கு மேல இவங்க வந்து நாங்க தடுக்கிறோமா, இவங்களை போய் அவங்களுடைய தொண்டர்களை பார்க்க, இவருடைய தொண்டர் ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பகுதியில இறந்துட்டாரு, அவரை நேர்ல கூடி போய் பார்க்க டைம் விஜய் சாருக்கு தான் இல்ல. சரிங்களா? அவருக்கு இல்லாத பட்சத்துல போன்ல கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அப்ப இவர் என்ன ஒரு நிலைப்பாடுல இருப்பாரு? ஏன்னா ஏதோ ஒரு நடிகைகளோட திருமணம் அப்படின்னு சொன்னா கோவா வரைக்கும் போகக்கூடிய அவரு, ஆனா இன்னைக்கு ஒரு அவருடைய மாவட்ட செயலாளர் இறந்துட்டாங்கன்னு சொன்னா போன்ல கூப்பிட்டு விசாரிக்கிற அளவுக்கு தானே சார் அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாடே இருக்கு. இதைய பத்தி எல்லாம் அவங்க யோசிக்காம எடுத்த எடுப்புல திமுக அளவுக்கு என்ன விஷயம் இருக்குன்னு எங்களுக்கு அது புரியல சார். இத வந்து அவங்க எல்லாம் கொஞ்சம் நிலைப்படுத்தணும். சொல்லுங்க சார். சொல்லுவாருங்க, பக்கத்துல வந்துட்டாரு அவரு, தாவேகாவோட ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்துட்டாரு, அவரு சொல்லுவாரு. சரியா? சொல்லட்டும் சார். லைன்ல இருங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சார். ப்ளீஸ் சொல்லி முடிங்க சார். சொல்லிடலாமா? சொல்லி முடிச்சிருங்க. அதான் இல்ல, ரொம்ப அழகா men may come, men may go, I go on forever அப்படின்னு எல்லாம் பயங்கரமா பேசினாரே சார். அதுதான் நாங்க சொல்றோம், ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்றதுனா கூட யாரு கரெக்டா அதோட ஆத்தர் என்ன பண்ணிருக்காங்க, யாரோ ஒருத்தர் கொடுக்கறது அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே எல்லாம் மேடையில பேச முடியாது சார். அத சொன்னது வில் அண்ட் பிளாக் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா உண்மைக்கு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ட்ரோலா போயிட்டு இருக்கிறதே டென்னிசன் அவர்கள் தான் அதை சொன்னாங்கன்றத எல்லாருமே இன்னைக்கு ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. இத ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் சரியா தெரிஞ்சுட்டு தெளிவா பேசிட்டோம். அப்புறம் வந்து கட்சி நடத்துறத பத்தியும் எங்களை எதிர்க்கிறத பத்தியும் அப்புறம் அவரு கொஞ்சம் யோசிக்கட்டுமே. அதான் சார். கம்பராமாயணத்துல சேக்கிலார்னு சொன்ன தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதனால விடுங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு. இல்ல சார், அதுதான் அரசியலை எந்த அளவுக்கு எடுத்துட்டு போக முடியுமோ மோசமா அப்படி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சரி, நல்லது. தமிழ்நாட்டினுடைய நிலைமை ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா போயிட்டு இருக்கு. ஒன்றிய அரசு சார்ந்த அதையெல்லாம் மீறிதான் இங்க தமிழ்நாட்டினுடைய தலைவர் அவர் சொன்ன மாதிரி திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்னால மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாடு நிலைமை உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா இதை எதிர்க்கணும் நீங்க வந்திருக்கீங்க. உங்களை எல்லாம் நாங்க பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்ல சார். அதுதான் உண்மை. நல்லதுங்க, பேசுவோம்.